Good evening to all. Last class continue our class பார்க்க போறோம். Heading வந்து mixed inflorescence பேர். Mixed inflorescence அப்படினு சொன்னா inflorescence மஞ்சரி mixedனா கலப்பு வகை மஞ்சரின்னு பேர். கலப்பு ரெண்டு கலந்து இருக்கக்கூடியது. பாருங்க. இதுல வந்து two type இருக்கு. Mixed inflorescence is divided into two type. ஒன்னு வந்து thyrsus, ஒன்னு வந்து thyrsus சொல்லக்கூடியது, இன்னொன்னு வெட்டிஸ் லஸ்டர் சொல்லுது. வெட்டிஸ் லஸ்டர் இது கூட உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம், அதனால மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ்னு பேர். ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சயாய்க்கியம், இன்னும் வந்து ஹைபன்தோரியம், இன்னும் வந்து சினாந்தியம். சயாய்க்கியம், ஹைபன்தோரியம், சினாந்தியம் இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இது வந்து சில பிளான்ஸில் மட்டும் காணப்படக்கூடிய மஞ்சரி வகை, சில தாவரங்கள் மட்டும் காணப்படக்கூடிய மஞ்சரி வகையாக பார்க்கணும். அடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் கடி பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்ஃப்ளாரன்ஸ் இன் விச் போத் ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ்டு இன்ஃப்ளாரன்ஸில் ரெசிமோஸும் இருக்குது, சைமோஸும் இருக்குது. இப்போ ரெசிமோஸ்னால் என்னென்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெசிமோஸ்ன்றது அதாவது அசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிமோஸ். இந்த தாவரத்தில் ரெசிமோஸ் டைப் தான் ஃப்ளார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெசிமோஸ் வகைனா ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து கீழே வருவாங்க, ஓல்டு ஃப்ளார், அப்படியே அடுத்த ஃப்ளார், அடுத்து ஃப்ளார், அடுத்து இப்படியே போய் யங் ஃப்ளார் வந்து நுனி இங்கே இருக்கும் பக்கத்தில். அப்போ ஓல்டு ஃப்ளார் கீழேயும் யங் ஃப்ளார் மேலே இருந்தால் ரெசிமோஸ் பேர். அண்டு சைமோஸ்ன்னு சொன்னாச்சுன்னா சைமோஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பிளான்ஸ் இருக்குவேன். இந்த பிளான்ஸில் வந்து சைமோஸ் வகை டைமில் வந்து ஃபஸ்ட்டு நுனியிலே ஃப்ளார் உருவாயிடும், தாவரத்தின் நுனியில் உருவாயிடும். அதனால் அந்த தாவரத்துடைய வளர்ச்சி, அதோட குரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். குரோத் வந்து அதோட வளர்ச்சி அடையாது. அடுத்த ஃப்ளார் வந்து கீழே வருவாங்க, அடுத்து கீழே இப்படியே ஃப்ளார் வருவாங்க. இல்லை அப்போ ஓல்டு ஃப்ளார் வந்து மேலேயும் யங் ஃப்ளார் கீழே. இது வந்து டிசைனிங் ஆடாது, இது வந்து டிசைனிங் ஆடாது. இந்த ரெண்டுமே ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் பேர். ரெண்டுமே இந்த ரெண்டு டைப்பும் ஒரே தாவரத்தில் காணப்படுது, அதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் பேர். பாருங்க அடுத்து பாருங்க, அவர் மிக்ஸ்டு மேலே இட் இஸ் ஆஃப் த ஃபாலோயிங் 2 டைப்ஸ். இதுலேயும் 2 டைப் இருக்குங்க. இதில் இந்த மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து த்ரிசஸ், ஒன்று வந்து த்ரிசஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிஸ் லஸ்டர், இன்னொன்று வந்து வெட்டிஸ் லஸ்டர். சரி, த்ரிசஸில் என்னன்னு பார்ப்போம். த்ரிசஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரெசிம் ஆஃப் சைம்ஸ். இதில் வந்து இப்போ இன்டிபெண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஸ்பியர் லேட்ரல் பெடிசிலேட் சைம்ஸ். அதில் வந்து சிம்பிள் ஆர் காம்பவுண்டு டைசேசியா. அது எக்ஸாம்பிள் வந்து ஆசிமம் அண்டு அனைசோமல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரிசஸ் டைப்பில் வந்து ஒரு ஸ்டெம் இருக்குது, மெயின் ஆக்சிஸ் இருக்குது. அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து லேட்ரலில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் உருவாகிருக்கு. லேட்ரலில் பிரான்ச்சஸ் உருவாகிருக்கு. இப்போ லேட்டரல் பிரான்ச்சஸ் உருவாக்குனா இது மெயின் ஆக்சிஸ், இது ஒரு லேட்டரல் பிரான்ச்சஸ். அப்போ இங்கே இந்த லேட்டரல் பிரான்ச்சஸில் நுனியில் ஒரு பூ பூக்குது, அடுத்த பூ இங்கே இருக்கும், இங்கேயும் நுனியில் ஃப்ளார் இருக்கும், அடுத்து இது இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த நுனியில் இருக்க பூ இதோட கட் பண்ணி பாருங்க. நுனியில் பூ பூத்தா எதை குறிக்கும்? நுனியில் பூ இருந்தால் சைமோஸை குறிக்கும். நுனியில் பூ இருந்துச்சுன்னா இந்த பிரான்ச்சோட வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நுனியில் பூ இருக்குது. அதுக்கு இப்போ ஓல்டு ஃப்ளார் இது, யங் ஃப்ளார் இது. அப்போ இது வந்து சைமோஸ் மேலே இருக்கா. அதே மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நுனியில் ஒரு ஃப்ளார் இருக்கும், அடுத்த யங் ஃப்ளார் கீழே இருக்கும் இங்கேயும். அப்போ இது வந்து சைமோஸ் மேலே. ஓகேங்களா? சைமோஸ் மேலே. அந்த ரெசிமோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் இங்கே உருவாகுது, ரெண்டாவது இங்கே உருவாகுது, அடுத்து இங்கே உருவாகுது. அப்போ இதில் பாருங்க, இதில் ஓல்டு பிரான்ச் இங்கே இருக்குது, யங் பிரான்ச் இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ரெசிம். அப்போ சைம் அண்ட் ரெசிம் கலந்துக்கிறதுனால இதுக்கு பேர் தான் என்னது? மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ் பேர். அந்த மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து த்ரிசஸ், ஒன்று வந்து த்ரிசஸ் பார்த்துட்டோம். த்ரிசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஆசிமம் அனைசோமல்ஸ் சொல்கிறது. அடுத்து பாருங்க வெட்டிஸ் லஸ்டர், அடுத்து வெட்டிஸ் லஸ்டர் சொல்லக்கூடியது. அப்படின்னா என்னென்னு பாருங்க, இந்த வெட்டிஸ் லஸ்டரில் வந்து பாருங்க மெயின் ஆக்சிஸ் ஸ்பியர் டு ஆப்போசிட் லேட்ரல் சசைல் சைம்ஸ். மெயின் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ஸ்டெம்க்கு காணப்படும். ஆனால் மெயின் ஸ்டெம் காணப்பட்டால் அங்கே காணப்படக்கூடிய பூக்களுக்கு வந்து என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ளார் இல்லை, ஃப்ளார் கிடையாது, பூ காம்பு கிடையாது, சசைல் ஃப்ளாராக இருக்கும். சசைல்னா காம்பற்ற மலர்கள் தான் காணப்படும். அந்த காம்பற்ற மலர்கள் எப்படி காணப்படும் பார்த்தீங்கன்னா மோனோசேசியல் ஸ்கார்பியாய்டு, மோனோசேசியல் ஸ்கார்பியாய்டு ஷேப்பாக காணப்படும். ஸ்கார்பியாய்டுனா இது ஸ்கார்பியாய்டு, இதை பாருங்களேன், இது ஸ்டெம் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளார் இப்படி உருவாகும், அந்த ஃப்ளார்லேருந்து இப்படி உருவாகும், அப்படி உருவாகும், இதுதான் ஸ்கார்பியாய்டு. ஓகேங்களா? இது வந்து கெலிக்காய்டு, இது வந்து கெலிக்காய்டு. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா காணப்படக்கூடிய பூக்கள் அனைத்து பூக்களுக்குமே என்னது சசைல் ஃப்ளார், காம்பற்ற பூக்கள் தான் காணப்படுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லினோட்டிஸ் லூக்காஸ், லினோட்டிஸ் லூக்காஸ், லூக்காஸ்னால் தும்பை செடி சொல்லுவாங்க, தும்பை செடி. நீங்கள் தும்பப்பூ எடுத்து பாருங்கள், தும்பப்பூவில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பூக்கள், அதாவது பூக்கள் இருக்கும், கண்டிப்பாக காம்புகள் இருக்காது, அப்படின்ற காம்புகள் காணப்படாது. அது வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா சைமோஸ் ரெசிமோஸ் மேலே இருக்கும், சைமோஸ் ரெசிமோஸ் மேலே காணப்படும். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்பெஷல் இன்ஃபாரசன்ஸ், ஸ்பெஷல் இன்ஃபாரசன்ஸ் சொல்லப்படுது. என்ன ஸ்பெஷல் இன்ஃபாரசன்ஸ்னா சிறப்பு வகை மஞ்சரி, சிறப்பு வகை மஞ்சரி பேர். இந்த சிறப்பு வகை மஞ்சரி பார்த்தீங்கன்னா பாருங்க, the inflorescence do not show any of the development pattern types, development classified under the special type of inflorescence, special type of inflorescence. இதில் வந்து சயாத்தியம் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் டைப், சயாத்தியம் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளோரன்ஸ் காணப்படுது, சயாத்தியம். அப்போ சயாத்தியம் சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு கப் ஷேப் இன்வெல்கர், கப் ஷேப் இன்வெல்கராக இருக்கும். பாருங்க சயாத்தியம் இன்ஃப்ளோரன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஃப்ளார். அப்போ சயாத்தியம் சொல்லக்கூடிய இந்த மஞ்சரிக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் யூனிசெக்சுவல் ஃப்ளார் காணப்படும். யூனிசெக்ஸ்னா ஒரு பால் மலர், சிறிய பூக்களாக இருக்கும், ஆனால் அது ஒரு பால் மலர் இருக்கும். ஒரு பால் என்ன, ஆண் மலரும் இருக்கும் பெண் மலரும் இருக்கும், ஆனால் தனித்தனியாக இருக்கும், சேர்ந்து இருக்காது. ஆண் மலரும் இருக்குது பெண் மலரும் இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்க்ளோஸ்டு பாருங்க காமன் இன்வெல்கர், காமன் இன்வெல்கர்னா பொதுவான ஒரு குழுவைக்குள்ள யூனிசெக்சுவல் ஃப்ளார் காணப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெண் மலர் ஆண் ரெண்டு காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்க மினிமிக்ஸ் ஏ சிங்கிள் ஃப்ளார், மினிமிக்ஸ் ஏ சிங்கிள் ஃப்ளார். பாருங்க the male flowers are அந்த இன்னொருக்குள்ள மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ஏ ஸ்கார்பியாய்டு மேனர். மேல் ஃப்ளார் வந்து எப்படின்னா ஸ்கார்பியாய்டு மேனர், அதாவது ஃபேன் ஷேப்ல அப்படி சுற்றி காணப்படும். ஆனால் ஃபீமேல் ஃப்ளார் இஸ் சாலிட்டரி, சாலிட்டரினா ஒரே ஒரு சாலிட்டரி தனித்து காணப்படும். ஃபீமேல் ஃப்ளார் ஒன்று தான் இருக்கும், ஆனால் தனியாக இருக்குது, அதை சுற்றி தான் வந்து மேல் ஃப்ளார் காணப்படும். அப்போ ஃபீமேல் ஃப்ளார் வந்து ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்று இருந்தால் கூட அது எங்குன்னா சென்ட்ரல் இருக்கும், சென்ட்ரல் லொக்கேட் ஆகிருக்கும். அதனுடைய பூக்காம்பு வந்து லாங்காக இருக்கும், பெரிய பூக்காம்பாக இருக்கும். The male flower is represented only by stamens. மேல் ஃப்ளார்ஸ் வந்து எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமனை மட்டும்தான் உருவாக்கும். அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டிலை மட்டும்தான் உருவாக்கும். அடுத்த சயாத்தியம் மேபி ஆக்னோமார்பிக், சயாத்தியம் சொல்லக்கூடியது வந்து ஆக்னோமார்பிக். ஆக்னோமார்பிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் சமச்சீர். ஒரு பூவை எடுத்துக்கோ, ஒரு ஃப்ளார் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஃப்ளார் வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ளாரை எந்த ரேடியஸில் கட் பண்ணாலும் கட் பண்ணுறது ஒரு பீஸ் எடுத்தால் அதில் 4 பாகங்கள் காணப்படும். எதுன்னு பார்த்து 4 பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரோசியம், கைனோசியம். இது 4 எந்த பீஸ் இதில் வந்து ஸ்மால் பீஸ் கட் பாருங்க, ஒரு ஃப்ளார் எடுத்து இப்படியும் கட் பண்ணலாம், எப்படியும் கட் எந்த டைரக்ஷனில் கட் பண்ணாலும் அதில் ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா அந்த 4 பாகங்கள் இருந்துச்சுன்னா அவை வந்து அந்த ஃப்ளார் வந்து ஆக்னோமார்பிக்னு அர்த்தம். அதே அந்த ஒரு ஃப்ளாரை கட் பண்ணால் ஒரே ஒரு வெட்டு தான் கட் பண்ண முடியும். ரெண்டாவது கட் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது பார்ட்ஸ் மிஸ், 4ல் ஒரு கட் பண்ணால் இதுலேயும் 4 பார்ட் இருக்கும், இதுலேயும் 4 பார்ட் இருக்கும். இன்னொரு கட் பண்ணால் இந்த 4 பார்ட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். அப்படி ஒரு மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சைக்கோமார்பிக், அது பேர் சைக்கோமார்பிக். அப்போ அந்த ஃப்ளாரை வந்து ஒரே ஒரு கட்டு தான், இரு பக்கம் சமைச்சீர். அப்போ ஆக்னோமார்பிக்னா என்ன, ஆர்எஸ் சமைச்சீர், சைக்கோமார்பிக்னா இரு பக்கம் சமைச்சீர். இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்டோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து இபோர்பியா, சைக்கோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து பெடிலாந்தஸ். 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நெக்டார் இஸ் பிரசன்ட் இன் இன்வெல்கர். நெக்டார்னு சொல்லிட்டுனா தேன் சுரக்கக்கூடிய சுரப்பி வந்து இங்கே காணப்படும், தேன் சுரக்கக்கூடிய சுரப்பி காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெடிங் பாருங்க, அடுத்த ஹெடிங் வந்து ஹைபன் தோடியம், சொல்லப்படுது. இப்போ ஹைபன் தோடியம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதில் வந்து பாருங்க ரெசிபியல் இஸ் ஏ ஹேலோக்ளோபஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ ஹேலோன்னா இந்த இதில் வந்து இந்த ரெசிப்டியல் சொல்கிறாங்க இல்லையா, ரெசிப்டியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து குழி போன்ற அமைப்பு காணப்படும். குழி போனால் உள்ளே வந்து ஒரு கோல வடிவத்தில் காணப்படும், பூத்தளத்தில். ஓகேங்களா? காணப்படும்.